வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இசா டவுனில் உள்ள சமூக சேவைகள் வளாக திட்டத்திற்கு பணிகளின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசின் பணி அமைச்சகத்தின் துணை செயலாளர் ஷேக் மிஷால் பின் முஹம்மது அல் கலீஃபா மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் துணை செயலாளர் ஜெயத் அதெல் டார்விஷ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். சமூக மேம்பாட்டு அமைச்சகத்திற்கான சமூக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான மேம்பாட்டு முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் உள்ளது என்று ஷேக் மிஷால் பின் முஹம்மது வலியுறுத்தினார். சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய நவீன வசதிகள் மற்றும் சேவைகளை உருவாக்குவது இதில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்த பஹ்ரைன் குடிமக்களை திருப்பி அனுப்புவதில் ஈடுபட்டுள்ள குழுக்களை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் அசீஸ் பின் ரஷீத் அல் ஜியானி சந்தித்தார். அனைத்து தொடர்புடைய அதிகாரப்பூர்வ அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுடன் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பஹ்ரைன் தூதரகங்களின் ஆதரவுடன் குடிமக்களின் குழுக்களின் முயற்சிகள் திரும்பி வர விரும்பிய அனைத்து பஹ்ரைன் குடிமக்களையும் வெற்றிகரமாக அனுப்பி வைக்கப்பட்டன வழிவகுத்தன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பஹ்ரைன் பொருளாதார மேம்பாட்டு வாரியத்தின் நிலையான வளர்ச்சி அமைச்சர் நூர் பின் அலி அல் குலீஃப் ஜூன் 30 முதல் ஜூலை 3, 2025 வரை ஸ்பெயினின் செவில்லில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சிக்கான நிதியுதவிக்கான 4வது சர்வதேச மாநாட்டில் FFD4 பங்கேற்றார். இந்த மாநாடு அதன் 4வது பதிப்பில் உலக தலைவர்கள், சமூக சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள், நிதி நிபுணர்கள் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகள் ஒருங்கிணைந்து நிலையான வளர்ச்சி நிதியுதவியை மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைக்க ஒரு முக்கியமான சர்வதேச தளமாக செயல்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. மீண்டும் வணக்கம். தகவல் மற்றும் மின்னரசு ஆணையத்துடன் இணைந்து முன்னுரிமை பரிவர்த்தனைகளுக்கான மூல சான்றிதழ்களை வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ தளமாக மின்னணு மூல சான்றிதழ் அமைப்பை தொடங்குவதாக சுங்க விவகாரங்கள் அறிவித்துள்ளன. இந்த முயற்சி சுங்க சேவைகளின் டிஜிட்டல் மாற்றத்தின் ஒரு பகுதியாகும். இது நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதையும் சேவை வழங்குவதை விரைவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி அனைத்து ஏற்றுமதியாளர்களும் அனுமதி நிறுவனங்களும் ராஜ்யத்தின் மின் அரசு போர்ட்டல் மூலம் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிக்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு முறையை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். www.bahrain.bh பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன் ராஜ்யத்திற்கான ஒரு புதிய சர்வதேச சாதனையாக பஹ்ரைன் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை BCCI ஜூலை 1 முதல் ஜூன் 30, 2028 வரையிலான காலத்திற்கு உலக சபை
கூட்டமைப்பின் WCF-இன் பொது கவுன்சில் உறுப்பினராக வென்றுள்ளது. இது 120க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ஒரு கவுன்சில் அமர்வின் போது BCCI-யின் தலைமை நிர்வாக அதிகாரி அத்தீப் முஹம்மது அல் காஜா WCF நிர்வாக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் வந்துள்ளது. WCF விதிகளின்படி நடைபெற்ற தேர்தல்களில் 120க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக சபைகள் நடத்திய வாக்கெடுப்பை தொடர்ந்து அல் காஜா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக மேம்பாட்டு அமைச்சரும் அரபு சமூக விவகார அமைச்சர்கள் குழுவின் 44வது அமர்வின் தலைவருமான ஒசாமா பின் சலே அல் அலாவி இந்த நவம்பரில் கத்தார் மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் 2வது உலக சமூக மேம்பாட்டு உச்சி மாநாட்டிற்கு தயாராவதற்காக துனிசிய குடியரசு நடத்திய உயர்மட்ட அரபு பிராந்திய கூட்டத்தில் பங்கேற்றார். அரபு நாடுகளுக்கான முக்கிய சமூக மற்றும் மேம்பாட்டு ஒரு முன்னுரிமைகளை பற்றி விவாதிப்பதே இந்த கூட்டத்தின் நோக்கமாகும். இனி செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Let your child shine with creativity, confidence, and a whole lot of fun. iMac Cochin Kalabavan is back with Summer Class 2025, a perfect mix of learning and enjoyment. From cinematic dance, classical dance, vocal music, instrumental music, to art and craft, drawing and painting, and martial arts, we have got something for every young talent. That's not all. We have lined up fun activities like field trips, movie time, yoga, games, thrilling competitions, and much more to keep the excitement going. Worried about transport? We've got it covered. And for the grand finale, every child's performances will be live streamed on BMC Global Live. And guess what? All this at an affordable fee so that every child gets a chance. Admissions are open now, and here's the best part. First 50 admissions get the registration fee for free. So hurry up, call the number shown on the screen now to give your child a summer full of joy, creativity, and new friendships. மீண்டும் வணக்கம். நாசர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் NCST ஹப் பயிற்சி முயற்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளது. இது 11 பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் ஒரே தளத்தின் கீழ் ஒன்றிணைத்து சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற தகுதிகள் மற்றும் மேம்பட்ட தொழில்துறை பயிற்சி திட்டங்களை வழங்குகிறது. உள்ளூர் மற்றும் பிராந்திய தொழில்துறை தொழிலாளர் சந்தைகளின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய தகுதி வாய்ந்த தேசிய பணியாளர்களை தயாரிப்பதன் மூலம் பஹ்ரைன் பொருளாதார பார்வை 2030 ஆதாரபூர்வமான மையத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி அமைகிறது. தென்னிந்தியாவில் உள்ள சிகாச்சி இண்டஸ்ட்ரியின் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீ விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 39 உயர்ந்துள்ளது என்று அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளனர். இதனால் மருந்து பொருட்களின் சப்ளையர் 90 நாட்கள் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டியது கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி அமைந்துள்ள தெலுங்கானா மாநில அரசு இந்த சம்பவத்தை விசாரிக்க 5 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாகவும் அதற்கான காரணம் இன்னும் நிறுவனத்தால் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.